Hello everyone, welcome to SPDC, where every story unfolds and your mind finds its escape. This is Anu, presenting a story to your beautiful soul. Now, it's time to rest your eyes and open your ears. கதை மௌனப்பாடம் வாசிப்பது அனு மற்றும் விஸ்வா. சார், இந்த கான்செப்ட் நல்லா புரியல. இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்க முடியுமா? அவரது பார்வை சஞ்சலமின்றி சான்யாவை சுற்றி ஒரு முறை பார்த்தார். அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமலே போய்விட்டார். என்ன சார் இவரு? ஒரு ப்ரொஃபசர் இப்படியா பண்ணுவாரு? சான்யா கத்தினாள். ஆர்யா கல்லூரியில் எல்லாரும் பாராட்டும் பேராசிரியர். ஆனால் மிகவும் எரிச்சலூட்டும் மனிதர். ஒருபோதும் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். எதையும் புரிய வைக்க மாட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் மாணவர்கள் தாமாகவே கண்டுபிடிக்க வேண்டும் என்று விட்டுவிடுவார். இந்த ப்ரொஃபசர் மனசால ஒன்றும் பண்ண மாட்டார், அவ்வளவுதான், நேஹா மெதுவாக சொல்லிக் கொண்டார். ஒரு ப்ரொஃபசருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கவலைப்படணும். கவலைப்படலாம். அவர் எப்படிப்பட்ட நல்ல ப்ரொஃபசர்? சான்யா கடுப்பாக கூறினார். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஆர்யா ஒரு இரும்பு பெட்டியுடன் உள்ளே வந்தார். அவரது பார்வை சான்யாவின் மீது ஒரு நொடிக்கு நின்று பின்னர் மேஜைக்கு அருகில் சென்று ஒரு புதிய அறிவிப்பை வழங்கினார். இன்னைக்கு கிளாஸ் இல்லை. ஏன் என்று சிலர் நினைத்தார்கள். அதுக்கு பதிலா ஒரு அசைன்மெண்ட். அவர் பெட்டியை திறந்து சில வெற்று காகிதங்களை எடுத்து வைத்தார். என் நெகட்டிவ் என்னன்னு ஒவ்வொருத்தரும் எழுதுங்க. அது எவ்வளோ மோசமாக வேணாலும் இருக்கு. மாணவர்கள் உற்சாகமடைந்தார்கள். அவரை பற்றி மனதில் பட்டதையெல்லாம் சொல்லும் வாய்ப்பு வந்துவிட்டதென்று. நேரடியாக பதில் சொல்லவே மாட்டார். எங்களுடைய டவுட்டை இக்னோர் பண்ணி விடுவார். எங்களுக்கு புரிய மாட்டேங்கிற மாதிரி டீச் பண்ணுவார். சான்யாவோ மாணவர்களை மதிக்கவே மாட்டார். அவர்களை உபயோகமாகவே பார்க்க மாட்டார். ஆர்யா அந்த கட்டுரைகளை கவனமாக பார்த்தார். அவர் சிறிது சிரித்தார். குட். இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. பறவையின் போராட்டம். நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ என் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு பறவை கூடி இருந்துச்சு. அந்த கூண்டில் இருந்து ஒரு குஞ்சு பறவை கீழே விழுந்து அதுக்கு அடிபட்டு அதோட ரெக்கை விரித்து பறக்க முடியாமல் துடிச்சிட்டு இருந்தது. மாணவர்கள் கவனமாக கேட்டனர். அது பக்கத்தில் பெரிய பறவை கூட இருந்ததும் அந்த குட்டி பறவைக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவரது கண்கள் அனைவரையும் ஆராய்ந்தன. அது பார்த்து நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய பறவை இருந்தும் யாரும் அந்த குட்டி பறவைக்கு ஏன் ஹெல்ப் பண்ணலை? அவர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். அது 1 ஹவராக போராடிட்டு இருந்தது. மீண்டும் மீண்டும் வேறு வேறு விதமாக போராட்டி தான் இருந்தது. அதை விடாமல் பண்ண முயற்சினால அதோட சிறகுகள் ஸ்ட்ராங் ஆச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக பறந்துச்சு கூட. ஒரு கணம் அமைதி. நீங்கள் எல்லாரும் இந்த கதையை கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை. ஆர்யா மெதுவாக பேச்சை தொடர்ந்தார். நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். எல்லா பிரச்சனைக்கும் உடனே பதில் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் என் வாழ்க்கை காலேஜ் விட்டு வெளியே ஒரு வேலையாக போனதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் முன்னாடி வந்தப்போ திருப்பி அதே ப்ரொஃபஸர்கிட்ட பதில் கேட்டு போனேன். அவர் சொல்லவே இல்லை. மாணவர்கள் நிமிர்ந்து கேட்டார்கள். அதுதான் எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி. என் சுச்சுவேஷனை நினச்சி பாருங்க. பல வருஷமாக ஒருத்தர் சொல்லி சொல்லி அதுவே செஞ்சு செஞ்சு பழக்கமானனா திடீர்னு வெளி உலகத்துக்கு வந்த அப்புறம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. அதனால ஒரு ப்ரொஃபஸராக உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பதில் தெரியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்த டைமில் என்ன பண்ண போகிறீங்க? சுச்சுவேஷனை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை பறக்க கற்றுக்க போகிறீங்களா? கடைசி சோதனை. அவர் பலகையில் ஒரு மிக கடினமான கேள்வியை எழுதினார். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க உங்ககிட்ட 24 ஹவர்ஸ் டைம். புக்ஸ்லையும் தேடக்கூடாது, கூகுளையும் தேடக்கூடாது. நீங்களே யோசிச்சு கண்டுபிடிங்க. சொல்றீங்களே, ஆனா இதுக்கு பதில் இல்லைன்னா? ஒருவன் தயக்கத்துடன் கேட்டான். ஆர்யா சிரித்தார். அப்போ தான் நீங்கள் உண்மையாலுமே கற்றுப்பீங்க. அந்த இரவு சான்யா கேட்டுக்கொண்டிருந்தார். கூகுள் பண்ணலாமா? யாரிடவது கேட்கலாமா? பிறகு அவளுக்கு அந்த குஞ்சு பறவை நினைவிற்கு வந்தது. முயற்சிதான் பத்தும். ஒரு முறை அல்ல, பல முறை. அவள் தன் மனதை நம்பி ஆரம்பித்தாள். மௌன அங்கீகாரம். அடுத்த நாள் சிரிப்புடன்
சான்யா தனது விடையை ஆர்யாவிடம் கொடுத்தாள். ஆர்யா பார்த்தார், விடையை பார்த்தார், அவளின் கண்களையும் பார்த்தார். சற்று நேரம் அமைதி. அவர் அமைதியாக சற்று தலையை அசைத்தார். அதுவே பெரிய அங்கீகாரம். சான்யா மெதுவாக சிரித்தாள், ஏனெனில் இப்போது அவள் உணர்ந்தாள். முடிவு. அந்த நாளிலிருந்து ஆர்யா பேராசிரியரை மாணவர்கள் வேறு விதமாக பார்த்தார்கள். அவர் குறுகிய மனதுடன் இருப்பதற்காக மாணவர்களை உதவாமல் விட்டுவிடுவதில்லை. அவரது பாசம் இருந்ததால்தான் அவர் விடை சொல்ல மறுத்தார். ஏனெனில் உண்மையான உலகத்தில் நாம் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். That's the wrap for today's story. If you got your own tales or narrations to share, feel free to send them to the mail ID mentioned in the description. If it's a good fit, it can be showcased on the channel. Don't forget to like, share, and subscribe for more such stories to unwind. So, yeah, until next time, take care. Bye bye.